ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 23வது அதிகாரத்திலே 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, நான் நடக்கிற பாதை பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னு சொன்னால் குறைவான ஒரு நிலைமை, லோலி ஸ்டேட்டஸ். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நான் நடக்கிற பாதையில் இருள் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இருள் இருக்கிறது, சுற்றிலும் இருள் இருக்கிறது. வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் எல்லா பக்கத்துலேயும் இருள் இருக்கிறது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில இருட்டு எப்படி தெரியுமா இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது. அவ்வளோ மிகப்பெரிய இருள் சில சமயத்தில் இருக்கும். நமக்குமே அந்த இருளை பார்த்தா எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சிடாதான்னு சொல்லி நினைப்போம். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, சில சமயத்திலே நான் போகிற பாதை மரண இருளை போல இருக்கும். என்ன நடக்கும் என்றே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எதுவுமே விளங்கி கொள்ள முடியாத நிலைமையில இருக்கும். நமக்கு வழி இருக்கிறதா தெரியாது, எந்த பாதையில் போவது தெரியாது, எதற்குமே தெரியாது என்கிறதான் பதிலாக இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு துணை நிற்க போகிறார். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், தேவர் என்னோடே கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. கர்த்தர் தான் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெளிச்சம். அவரை கொண்டுதான் இந்த மரண இருளை நான் தாண்டி போகிறேன். எனக்கு தெரியாது இந்த இருள் எவ்வளவு காலம் இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால அவருடைய வெளிச்சத்தினாலே இந்த இருளை நான் கடந்து போவேன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அதை மாத்திரம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருள் வருகலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் இருள் இல்லாத சந்தோஷமான நாட்களை மாத்திரமே அனுபவிக்க முடியாது. ஒருவேளை இருள் வருகிற பொழுது நாம் அதை கொண்டு பயப்படக்கூடாது. நாம் அதை தைரியத்தோடு கடந்து போகும்படியாக கர்த்தர் அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தாவீது உடனடியே போய் அடுத்த நாளே போய் ராஜா சீட்டில் உட்காரல, ராஜரீகம் பண்ண ஆரம்பிக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது, சவுல் தாவீதை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து போகிறான். பல இடங்களிலே பாருங்களேன், தாவீதுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான். அவர் ஃப்ரீயாக வெளியே நடமாட முடியல. காட்டிலையும் மேட்டிலையும் தான் நடந்தார். அரண்களில் போய் தங்கி ஒளிந்து கொண்டார், கெபியிலே மறைந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கிடைச்சதுனோ ராஜரீகமான அபிஷேகம், ஆனால் வாழ்கிறதுனோ வனாந்தரமான வாழ்க்கை. எப்படி இருந்திருக்கும், ரொம்ப வேதனை அனுபவித்தார். பாருங்களேன், சவுல் எதிர்மச்சதர் ஒரு முறை தாவீதை பிடிப்பதற்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு படையை அனுப்புகிறார். அந்த படை போன உடனே அவர் எங்கே இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்படுகிற பொழுது நயோதியில் இருக்கக்கூடிய ராமாவிலே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அங்கே அனுப்புகிறார். அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த சவுலுடைய சேவைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தாராம். அவர்களெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கேயே உட்கார்ந்து விட்டார்களாம். சரி, 2வது தடவையும் இன்னொரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ் அனுப்புனார். அவங்களும் அந்த இடத்துக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. 3வதும் அனுப்பினார், அவர்களுக்கும் அப்படி நிலைமை ஏற்பட்டது. சரி, இதெல்லாம் பார்த்த உடனே சவுல் நானே புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனாராம். போகிற பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா, அங்கே சேக்குவில் இருக்கக்கூடிய ராமாவுக்கு வருகிற பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மீதும் இறங்கி வந்தாராம். சவுல் போய் சேர்கிற வரைக்கும் பாருங்களேன், வழி நெடுக அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே போனான். அவன் தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு இரவும் பகலும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தானாம். அந்த இடத்திலே சாமுவேல் அந்த இடத்துல இருந்தார். அவருக்கு கீழே மிகப்பெரிய தீர்க்க தரிசன கூட்டம் இருந்தது. போனவங்க எல்லாருமே அங்கேயே ட்ராப் ஆயிட்டாங்க. ஒருவரும் தாவீதின் மீது கை வைக்கவே முடியவில்லை. பல சம்பவங்கள் நடந்தன.
ஈவன் ஒருமுறை பாருங்களேன், தாவீதை பிடிக்கும்படியாக சவுல் புறப்பட்டு வந்தார். திடீரென்று சொல்லி வந்த இடத்துல பாருங்களேன், அவருக்கு மலஜலாதி கழிக்கும்படியாக ஒரு கெபியிலே ஒதுங்கிக் கொள்கிறார். ஆனால் இதை பார்த்த உடனே கூட இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, பார், கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி வந்த சவுல் இப்பொழுது வகையாய் மாட்டிக்கொண்டு விட்டான். நீ போய் பழி தீர்த்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். தாவீது என்ன தெரியுமா செய்தாராம்? அங்கே போய் அந்த கெபியின் வாசலிலே அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்திருந்தான். அந்த சால்வையிலே தொங்கையில என்ன பண்ணாராம்? அறுத்து கொண்டு திரும்பி வந்து விட்டார். தூரத்திலே நின்று அதுக்கப்புறம் தான் சத்தம் போட்டு கூப்பிட்டார் சவுலை. நீங்க ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர் என்று சொல்லி கேள்வி கேட்கிறான். பாருங்களேன், நீங்க நினைச்சிருந்தா, இன்னைக்கு நினைச்சிருந்தா நான் இன்றைக்கு உண்மை கொன்று போட்டு இருக்க முடியும். ஆனால் உன் மீது நான் கை போடுவதில்லை என்று சொன்னான். நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறதுனால நான் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கிறேன். நான் உன்னை கொல்ல நான் விரும்பலைன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தாவீது சவுலை பார்த்து சொன்னானாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஈவன் கர்த்தர் தாவீதின் கையிலே சவுலை ஒப்பு கொடுத்த போது கூட சவுலை கொள்வதற்கு தாவீது துணியவே இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவர் கனப்படுத்தினார். அதனால் அவர் மீது கை போட துணியவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே மரண இருள் வரலாம், ஆனால் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த போவதில்லை. அது ஒன்றும் உங்களை அணுகப் போவது இல்லை. சில சமயத்தில் ஓநாய்கள் வரலாம், சில சமயத்திலே பாருங்க சிங்கங்கள் வரலாம், கரடிகள் வரலாம். ஆனால் எது வந்தால் என்ன? பாருங்களேன், மேய்ப்பனின் கையில் ஒன்று இருக்கிறது. அது கோலும் தடியும் அவர் கையில் இருக்கிறது. அதை கொண்டு அவைகளை விரட்டி விடுவார். அவை உங்கள் வாழ்வை சேதப்படுத்துவதற்கு அவர் அனுமதிக்க போவதில்லை. இன்றைக்கும் கூட இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்வை பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள், தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த பள்ளத்தாக்கை கடந்து போவேன், இந்த மரண இருளை நான் கடந்து போவேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதனால அவர் மீது நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு கடந்து போங்கள். இந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை நீர் மாற்றுகிற தேவனாய், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். போகிற பள்ளத்தாக்கி கடந்து போகத்தக்கதாக ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.